ஹலோ காய்ஸ், என் பேர் ஜெயபிரகாஷ். நான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஓகேவா? இந்த சேனல் எதுக்காக நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு, நம்ம பசங்க எல்லாத்துக்கும், பொதுவாக மிடில் கிளாஸ் பசங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைஃப்பில் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு, ஒரு காரு, ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி, ஒரு ஹாப்பியான லைஃப் ஸ்டைல், ஸோ அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம தினமும் உழைச்சிட்ருக்கோம், அதுக்காக ஓடிட்டுருக்கோம். சில பேர் வேலைக்கு போகிறாங்க, 9 to 5 ஜாப் போகிறாங்க, சில பிஸ்னஸ் பண்ண ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கோ டெவலப் பண்ண ஆசைப்பட்றாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக நான் வந்துட்டு ஐடி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு பையன் நான். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகேவா? ப்ராஜெக்ட்டுக்காகலாம் இல்லை, ப்ராப்பர் பிஸ்னஸ் மாதிரியே பண்ணலான்னு ஐடியா. பொதுவாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே மணிக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ மணியை பற்றி நம்ம இங்கே பேச வரல. ஒரு ஐடியா அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேஷ் எங்கே அதிக ஃப்ளோ ஆகுதோ. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நல்ல வருமானம் வருதுன்னு ஒரு பார்த்தாங்க அப்படின்னா அதே பிஸ்னஸ் நம்மளும் பண்ணலாமே பண்ணுவாங்க சில பேர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நம்ம டே டு டே காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிறது வச்சுக்கோங்க, நம்ம நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். கரெக்டாக? அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அவங்ககிட்ட இருந்து அந்த சொல்யூஷனை அவங்களால வந்து கமர்ஷியலைஸ் பண்ண முடியுது, அதாவது 4 பேரை அந்த சொல்யூஷனை வாங்க வைக்க முடியுது அப்படின்னா அதுதான் ப்ராப்பர் பிஸ்னஸ்க்கான ஐடியா. ஸோ சொல்லுவாங்கல்ல, இந்த ஐடியா மேட்டர்ஸ். கேஷ் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மைதான். நம்ம ப்ராப்பரான ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கேஷ் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணிடலாம். அந்த ஐடியா தான் இங்கே பேசும். ஸோ அப்படி இருக்கும்போது என் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம், நான் பார்க்குறவங்க ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருந்துச்சு. சரியா? ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணலான்னு யோசிக்கும் போது அதுக்கான சொல்யூஷனும் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு தோணும், நிறைய பேருக்கு தோணிருக்கும் போல இருக்குது. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக இருக்குது, ஆனால் ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டேன். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நான் 2-3 இடத்துல போகிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த A to Z அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், A to Z எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஸோ அந்த கஸ்டமர் அப்படிங்கிறவன் ஒன்ஸ் உள்ளே போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கும் போது அவன் வெளியே போகணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ ரியல் டைமில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சரவணா ஸ்டோர்ஸாக இருக்கலாம், மங்களா இருக்கலாம். ஸோ அந்த நம்ம கடைங்களாம் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரு பாத்திரம், ஷூ, செப்பல், ட்ரெஸ்ஸு எது வேணுமோ, ஈவன் ஏசி, ஃப்ரிட்ஜ் எது வேணாலுமே ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழக்கூடிய ஒரு மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நான் சொல்யூஷன் தர்றேன் அப்படிங்கும்போது அதுவும் அதே மாதிரி தானே இருக்கணும். நான் ஜஸ்ட் அந்த ஒரு மொபைல் ஆப்புக்கு உள்ளே போகிறேன், அந்த ப்ராப்ளத்துக்கான கம்ப்ளீட் சொல்யூஷன் ஒரே ஆப்பில் இருக்கணும் அப்படின்னு தான் எப்படி இருக்கும். ஸோ அதை ஒரு பேஸ் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐடியா தோணுனோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலிஸ் கிட்டலாம் சொன்னேன், இந்த மாதிரி நான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இதுக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் தரலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சிரித்தாங்க. ஃபஸ்ட்டு எப்படி கொடுப்ப, உன்னால் எப்படி பண்ண முடியும், ஸோ இது எப்படி ரியல் டைமில் பாசிபிளா, ஆல்ரெடி இருக்கே, எப்படி இந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு. ஸோ எதை பற்றி யோசிக்காமல் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐடியாவாக சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து அது புரியல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரியல் டைமாக அவங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் மைண்டில் இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ப்ளைன் நோட் எடுத்துகிட்டு அந்த ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்குது. சரி, அது எப்படி பண்ண போகிறோங்கும் போது மொபைல் ஆப் மூலிமா நான் பண்ண போகிறேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த மொபைல் ஆப் எப்படி இருக்கணும்னு இருக்குல்ல. ஸோ ஒருத்தன் லாகின் பண்ணுறான், உள்ளே போகணுன்னு ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி இருக்கணும், இந்த இடத்துல எந்த ஐக்கான் இருக்கணும், அவன் டச் பண்ணால் அடுத்த ஸ்க்ரீன் எப்படி போகணும், அந்த ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்கணும், அந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ மினிமலாக தர முடியும், எவ்வளோ ஈஸியாக தர முடியும், நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு 32 ஸ்க்ரீன் நினைக்கிறேன், 32 ஸ்க்ரீன் வரைஞ்சிருப்பேன். ஓகேவா? ஹோம் பேஜ்க்காக மட்டுமே. ஸோ ஒவ்வொரு பேஜாக வரைஞ்சி அந்த ஒவ்வொரு பேஜில் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஐக்கான் இருக்கணும், ஸோ எந்த கலரில் இருக்கணும், எந்த ஃபாண்ட்டில் இருக்கணும், எந்த இமேஜஸ் இருக்கணும், எந்த ஐக்கான்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி வரைஞ்சோம். சரியா? அதை வரையும் போதே செம்ம ஃபீலாக இருக்கும். ஓகே, நம்ம ஏதோ பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ உருப்படியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நான் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோடனே அது அப்படி கேன்வான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, மேபி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் நான் என்ன வரைஞ்சனோ எக்ஸாக்டாக அதே தான் அப்படியே நான் டிசைனிங் கொண்டு வந்தேன். பெரிய நான் டிசைனர்லாம் கிடையாது, இந்த ப்ராஜெக்ட்டுக்காக கற்றுக்கிட்டது தான். ஸோ டிசைனிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு அந்த மொபைல் ஸ்க்ரீன் மாதிரி ஒரு விட்கெட் இருக்கும் அதில். ஓகேவா? அதை வச்சுட்டு நான் என்ன நோட்டில் வரைஞ்சனோ அப்படியே ஒவ்வொரு டெட்டோவாக, எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த பேர் இருக்கணும், இந்த இடத்துல இந்த ஐக்கான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கொண்டு வந்தேன்.
அதை கொண்டு வர பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். அந்த க்ரியேஷன் அப்படின்னு இருக்குல்ல, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலு. ஸோ ஒன்ஸ் அதை க்ரியேட் பண்ணி முடித்தோடனே ஒரு செம்ம ஃபீல். ஓகே, நம்ம அதை சாதிச்சிட்டோம், நம்ம ஏதோ முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறமாட்டி என்ன பண்ணோம், அதை கொண்டு போய் நான் முன்னாடி சொன்னதுக்கும் இது ஒரு காமிச்சேன் போயிட்டு அவங்ககிட்ட, இதாங்க இப்படி தாங்க வரப்போகுது, இதாங்க அவுட் புட்னோடனே எல்லாமே ஷாக் ஆகி பார்த்தாங்க. ஓகே, இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்குது, அவன் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோப் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கடுத்து என்ன, என்னோடய மென்டார்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ ஓகே நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன், அதுக்கான ஒர்க் நீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு இப்போ உனக்கு ஃபண்டு தேவை, ரைட்டா? இப்போ நான் பில்டிங் கட்ட போகிறேன், நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், சரியா? பில்டிங் கட்டுறது கூட நான் கட்டிடலாம், ஆனால் அந்த இடத்துக்கான வாடகை இருக்குது, அந்த பில்டிங் கொண்டு வர சப்ளைலாம் கொண்டு வரணும்ல. அந்த மாதிரி இந்த மொபைல் ஆப்புக்கு அப்படிங்கிறது கட்டுறது, நான் ஐடி ஸ்டூடெண்ட், நான் படிச்சிருக்கேன், நான் ஏதோ கோடு ஒன்றுன்னு தெரியும், நான் யூடியூப்பில் பார்த்து கூட நான் அடித்து பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது நான் கூகுள் பேஸில் கொண்டு வரணும், ப்ளே ஸ்டோரில் கொண்டு வரணும். ஸோ கூகுள் நீங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னா இந்த பேர் ஃபஸ்ட்டாக வரணுமா, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னாங்க. நீங்கள் ரெண்டாவது அதில் பேமெண்ட்லாம் சப்போஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கேட்வேஸ்லாம் வாங்கணும், ஒரு மேப் கொண்டு வரும், சும்மா நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து கேஷ் தேவைப்படும் அப்படின்னாங்க. என்னடா அது கேஷ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கும் போது, நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான், எங்கிட்ட அந்தளவுக்கு கேஷ் ஃப்ளோலாம் கிடையாது. நம்ம சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாதிரி தான், யார்கிட்ட கேட்க முடியாதுங்கும் போது எங்கள் காலேஜில் போய் நாங்கள் அப்ரோச் பண்ணோம், நிறையா ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை போயிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கும் போது எல்லாமே யாரும் ஓகே சொல்ல மாட்டாங்கல்ல, எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் சொன்னாங்க ஹேக்கத்தான் இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு ப்ரொப்போசல் ரெடி பண்ணோம். ஸோ நான் என்ன ஆப் ரெடி பண்ணமோ அந்த ஆப்பை வச்சு ஒரு ப்ரொப்போசல் மாதிரி ரெடி பண்ணி நிறையா ஹேக்கத்தான் செல்லு, இடிஐ செல்லாம் இருக்குல்ல, ஸோ நிறையா செல்ஸ்லாம் போயிட்டு நிறையா அப்ரோச் பண்ணோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க தான் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நல்ல விஷயம் இருக்குது, நல்ல ஒரு பவர் இருக்குது, பட் ஆனால் நீ ரெடி பண்ணுறதுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் ஆப், கரெக்டாக? அந்த சாஃப்ட்வேர் ஆப்புக்கு மேக்ஸிமம் பார்த்து அப்படின்னா வந்து உனக்கு 5 வருஷம் தான் அதுக்கான அந்த லைஃப் டைம், அந்த கேப்பபிலிட்டிங்க அது இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றை காம்படிட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் வந்துடுவான். ஸோ அதனால் எந்த ஒரு இன்வெஸ்டரும் ஒரு சாஃப்ட்வேர் நம்பி ஒன்று இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் நான் காலேஜ் ஜாயின் பண்ணப்போ வந்த ஐடியா, நான் 1.5 வருஷம் கிட்ட 2 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வருஷமாக நான் வந்து அதுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் எங்கேயுமே எனக்கு ப்ராப்பரான ஒரு இது கிடைக்கல. எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ், லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒரு ப்ராஜெக்ட்டு நான் இறங்கினோடனே அந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகல, நம்ம சுற்றி செம சர்க்கிளாக இருக்கும், நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும், பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கிடைக்கும், நல்ல இன்டெலிஜென்ட்டாக ஆளுங்களுக்கு கிடைக்கும், நிறைய எனக்கு கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது நல்லா கிடச்சிச்சு. ஸோ அந்த ஒரு கான்டாக்ட்ஸ்லாம் வச்சு நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டீங்க, யாரும் சீட் பண்ணி பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இந்த மொபைல் ஆப் டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 1 lakh ஸ்டஃப், கரெக்டாக? யார்கிட்ட வேணால் நம்ம கொடுத்தோம், நம்ம ஐடியா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பண்ணி தர போகிறாங்க. ஸோ ஆனால் அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வராது. அப்படிங்கிறனால மொபைல் ஆப் அந்த க்ரியேஷன் அப்படிங்கிறத ஒரு விஷயம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் மாடலில் நான் ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தேன். எப்படின்னா வந்து அந்த சர்வீஸை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக தர முடியும், யாரும் தராத மாதிரி எப்படி தர முடியுங்கிறது ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளோ அந்த பிளானுங்கிறது ஃபுல் ரீடிஃபைன் பண்ணி அந்த ஃபைனஸ்ட் அவுட்புட்டாக கொண்டு வந்தோம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு புக்லெட் மாதிரி இருக்குது. புக்லெட் பார்த்தீங்கன்னா வந்து A to Z அந்த ப்ராப்ளம் பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். சப்போஸ் நம்ம நடக்கலாம் என்ன ஆகும், ஒரு பிளான் A, பிளான் பிங்கிற மாதிரி என்கிட்ட பிளான் Z வரைக்கும் வச்சுருக்கேங்க. ஒரு விஷயம் நான் நினைக்கிற மாதிரி நடக்கலை அப்படின்னா அது வேறு எந்தெந்த மாதிரி நடக்கும், அதில் எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் தர போகிறோம் வரைக்கும் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி ஒரு கம்ப்ளீட் புக்கை ரெடி பண்ணிவிட்டு நாமளே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பார்ட் டைம் ஒர்க்குக்கு போனேன். ஸோ அந்த ஒர்க்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணி வச்சு, ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த சேனல் எதுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு, இது வரைக்கும் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு இருந்த ஒரு விஷயம், கரெக்டாக? ஸோ இப்போ அது ரியல் டைமாக நான் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது என்னை மாதிரி நிறைய பேர் நீங்களும் உங்கள்கிட்ட ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும், அதை நோக்கி நீங்கள் ஓடிட்டுருப்பீங்க. ஸோ நான் ரியல் டைம் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த விஷயத்துக்காக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இனிமேல் ரெகுலர் அப்டேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இந்த சேனலில் நான் அந்த ப்ராஜெக்டை எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறேன், எப்படி ரியல் டைமில் நான் அந்த ப்ராஜெக்டை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன், மக்களாகிய உங்களை நான் வந்து யூஸ் பண்ண வைக்க முடியுதா இல்லையா, நீங்கள் இந்த ஆப் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதை பற்றியும் எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ், இந்த மாதிரியான சேலஞ்சஸ் நான் அதில் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்கள இந்த சேனல் ஃபுல்லாக நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பரான இப்போ அந்த பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறது எங்கிட்ட இருக்குது, ஓகேவா? அந்த மொபைல் ஆப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு
மொபைல் டெவலப்பரையும் பிடிச்சாச்சு. ஸோ அவர்கிட்ட நம்ம ஃபண்டை கொடுத்து இனிமேல் இந்த ஆப் ரெடி பண்ண போகிறோம். யூஎக்ஸ் அல்காரிதம் ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். அதுக்கான ப்ராப்பர் சோர்ஸ் கோட் ரெடி பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் அவர் இருப்பார். சரியா? அடுத்த வீடியோவில் வந்துட்டு அவர் நம்ம மீட் பண்ணி அவர் கூட பேசுகிற கான்வர்சேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸுக்காகவும் இந்த ஒரு மோட்டிவேஷன் வீடியோவும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது கூட இன்ஸ்டாகிராம் பேஜும் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக இருக்கவங்க போய் அதையும் பாருங்கள். பை.